இந்த விவிபேடை வந்து 100% எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒரு மேம்போக்கா ஒரு 5% எண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை தான் சில நாட்களுக்கு முன்னால் எழுதி வந்து நம்மளும் அதை கண்டிச்சு வந்துட்டு ஒரு கொடுத்துருந்தோம், ஒரு காணொலி கொடுத்துருந்தோம். எனவே இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா மிகப்பெரிய அளவிற்கு 56 விழுக்காட்டு மக்கள் இவிஎம் வச்சு தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு மேலையும் இந்த தேர்தல் ஆணையம் இப்படித்தான் நான் நடத்துவேன், இதை வச்சுதான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மோசடி என்பது நன்றாக தெரிகிறது. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தொடர்களே, ரோசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்து பத்திரிகையின் ஆதரவுடன் என்எஸ்டிஎஸ், லோக்நிதி ஆகிய 2 அமைப்புகள் இணைந்து இந்த நாடு எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளின் மீது மக்கள் என்ன கருத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக ஒரு பெரும் ஆய்வை நடத்தி இருக்கின்றன. பொதுவாக நம்ம நாட்டில் வரக்கூடிய ஆய்வுகளில், சமூக ஆய்வுகளில் நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி அப்படின்றது இந்த என்எஸ்டிஎஸ் லோக்நிதி சர்வேக்கு வந்துட்டு, சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி சர்வேக்கு வந்துட்டு அது உண்டு. அவங்க ரொம்ப ஆழமா போய் தான் எடுப்பாங்க. ரொம்ப லீடிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுலாம் பதிலை பெற மாட்டாங்க. அதுல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னீங்கன்னா, அது இந்து பத்திரிகை வச்சுட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கே எதிராக இருக்குது. அதுதான் முக்கியம். இங்க அதுல தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நம்பகத்தன்மை இல்லை. அதுதான், அதாவது ட்ரஸ்ட் இன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேரத்துல 2019 தேர்தலுக்கு முன்னாடி 51% இருந்தது, பின்னாடி 51% இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா அது மிகப்பெரிய அளவிற்கு குறைந்திருக்கிறது. வெறும் 28% குறைஞ்சு போயிருக்குது. மாறாக அதற்கு எதிரான தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான தேர்தல் ஆணையத்தை நம்புவதற்கு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் 52 விழுக்காடு என்கின்ற அளவிற்கு போயிருக்கிறது. பரவாயில்ல, அதாவது மோடி கவர்மெண்ட் செய்யறதெல்லாம் சரிதான், தேர்தல் ஆணையம் ரொம்ப நியாயமானது, நடுநிலையோடு செயல்படுகிறது என்றெல்லாம் இந்த ஊடகங்கள் எல்லாம் செய்து வந்த உருட்டல் பிரட்டல்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிகிறது. அதுல சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு நீங்க தேர்தல் ஆணையத்தை நம்புறீங்க அப்படின்ட்டு. கிரேட் எக்ஸ்டென்ட், ரொம்ப பெரிய அளவுக்கு நம்புறேன்னு 28%, சம் எக்ஸ்டென்ட் ஏதோ ஓரளவுக்கு நம்புறையா 30%, 14%, நாட் அட் ஆல், ஐயா அதையா 9%, ஆக 52% பேர் எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2019க்கும் இப்பவும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இவிஎம் பொறுத்த வரைக்கும் இதுல மேனிபுலேட் பண்ண முடியுமா, அதுல முடிவுகளை மாற்ற முடியுமா, சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு 45% பேரு முடியும்னு சொல்லியிருக்கிறான். எந்த அளவுக்கு? தாராளமா மாத்தலாம் அப்படின்றாங்க. 17% மாத்தலாம் முடியும், எல்லாம் ஒன்றும் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு 28%, ஆக 45%. உடனே நம்புறவங்க 55% அப்படின்னு கேட்காதீங்க, கிடையாது. நாட் மச், ரொம்ப பண்ணிட முடியாது, அது ஓரளவுக்கு பண்ணலாம் அப்படின்றவங்க வந்து 11%, ரைட்டுங்களா? பண்ணவே முடியாதுன்றவங்க வெறும் 16%. அப்ப மீதி பேர்னா என்னாச்சு? அதாவது 17, 45, 56, 66, 72 போக 28% பேரு கருத்தே சொல்லல. அதுக்கு இவங்க சொல்ற காரணம் என்னன்னா, இவிஎம்னா என்னன்னு தெரியல, அது நம்பக்கூடியதா இல்லை. இவங்க சரியா கேள்வி சரியா தொடுக்கலன்னு நினைக்கிறேன். அம்மா நீங்க இப்ப போடுறீங்கல்ல ஓட்டிங் மெஷின், போய் பொத்தான அமிழ்த்து வரீங்களா, அந்த மெஷினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சரியா அந்த கேள்வியை தொடுக்காம இருக்கலாம். 1999 இருந்துட்டு இன்னும் சொல்ல போனா 2004, 2009 இது 5வது தேர்தல் இப்போ சந்திக்க போறாங்க. எனவே யாருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 28 விழுக்காடு இருக்காங்க அப்படின்றத நம்பக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அது ரொம்ப இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, 45, 56 விழுக்காடு பேரு
இந்த இவிஎம்ல மேனிப்புலேஷன் பண்ணலாம் என்று சொல்றாங்க. ஆனா இந்த செய்திலேயே கூட இந்த இந்து பத்திரிகை என்ன பண்ணுதுன்னா, அந்த முதல்ல சொல்றாங்களே எல்லாட்டு சம்வாட் அப்படின்னு சொல்லிட்டு 45% டு அன் எக்ஸ்டென்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நாட்டு மச்சு பண்ணலாம், ரொம்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள சேர்த்து தானே சொல்லணும். அவங்கள சேர்க்காமலே சொல்லிச்சு. ஏன்னா சேர்த்தா 56% வருது. இதுதான் இவங்களுடைய இந்த உள்நோக்க, அதாவது ஒரு பத்திரிகைக்கு இருக்கக்கூடிய அல்டீரியர் மோட்டிவ். இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க, இந்த விவிபேடை வந்து 100% எண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா ஒரு மேம்போக்கா ஒரு 5% எண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை தான் சில நாட்களுக்கு முன்னாடி எடுத்து வந்து நம்மளும் அதை கண்டிச்சு வந்துட்டு ஒரு கொடுத்துருந்தோம், ஒரு காணொலி கொடுத்துருந்தோம். எனவே இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, மிகப்பெரிய அளவிற்கு 56 விழுக்காட்டு மக்கள் இவிஎம் வச்சு தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியும் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு மேலேயும் இந்த தேர்தல் ஆணையம் இப்படித்தான் நான் நடத்துவேன், இதை வச்சுதான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மோசடி என்பது நன்றாக தெரிகிறது. அவ்வளவுதான். சோ இப்படி தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை, அது பயன்படுத்தக்கூடிய தேர்தல் ப்ராசஸ், எலக்டோரல் ப்ராசஸ், அதனுடைய வழிமுறைகளையும் நம்பிக்கை இல்லைன்னு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? வாக்கு சீட்டுக்கு வந்து தேர்தலை நடத்தணும். செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. ஸோ இதுதான் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக நல்ல செய்தி அப்படின்றது, இந்த நாட்டு மக்களினுடைய பெரும்பான்மையினர் தேர்தல் ஆணையத்தையோ அது பயன்படுத்தும் இவிஎம்ஐயோ நம்பவில்லை. இவிஎம்ஐ வைத்து மோசடிகள் செய்யலாம், மேனிப்புலேஷன் செய்யலாம் என்று திட்ட தெளிவாக கூறிவிட்டார்கள். இதுதான் ஒண்ணு. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.